இந்தியாவுடைய சுதந்திரத்துக்கு பின்னாடி 100க்கும் அதிகமான ஆட்கள் சம்பந்தப்பட்டு இருக்காங்க. நம்ம சுதந்திர போராட்ட வீரர்கள். அதையும் தாண்டி பல பேருடைய எண்ண ஓட்டங்கள், ஐடியாலஜி இதுல கலந்திருக்கு. 1946 நிஜமாவே ஆங்கிலேயர்கள் இந்தியாவை விட்டு அவங்களுடைய தேசத்துக்கு போகிறதுக்கு எது காரணமா இருந்துச்சு? இந்திய சுதந்திரத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சியில நடந்த உள்கட்சி பிரசிடென்ட் எலெக்ஷன்ல சுபாஷ் சந்திர போஸ் வெற்றி பெற்றாரு. இருந்த போதிலும் காந்தி அவரை தடுத்து நிறுத்தினாரு. இந்தியாவுடைய சுதந்திரத்துக்கு முன்னாடியே சுபாஷ் சந்திர போஸ் இந்தியாவுக்கு என்று அரசியல் வடிவமைச்சாரு. அதோட சேர்ந்து இந்தியாவுக்குன்னு ஒரு ராணுவ படையையும் உருவாக்குனாரு. ஏன் காங்கிரஸ் உடைய சிந்தனைகள் ஆங்கிலேயர்கள் பக்கமே இருந்துச்சு? எப்படி 2ஆம் உலக போர் நம்ம இந்திய சுதந்திரத்தை வடிவமைச்சது? வரலாறு எப்போதுமே சரி அல்லது தவற பற்றியது கிடையாது. அதே போல அதுல இடம்பெற்று இருக்க நபர்கள் எல்லாருமே நல்லவங்க கெட்டவங்க அப்படின்ட்டு பார்க்கப்படுறது கிடையாது.